ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெயின் சிம்பிள் 4. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறோம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் எல்லா மிஷினையும் சூஸ் பண்ணிட்டு ட்ரெயினை சூஸ் பண்ணிட்டு நான் வந்து ட்ரெயினுக்கு வெளிலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால நான் உங்கள் கூட சேர்ந்து வந்து என்ன ட்ரெயின் எந்த டைமில் ஓட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டு த ட்ரெயின் போயிடுவோம். ஓகே, நம்ம சூஸ் ரூட் அப்படின்னும் போது நம்ம ஐ திங்க் எஸ்பானே போவோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஐ திங்க் இதில் இன்னொரு ஒரு கிரியேட்டர்ஸ் கப்லேருந்து ஒன்று எடுத்து வச்சேங்க. எஸ், நம்ம ஐ திங்க் இந்த ட்ரெயினை வச்சு ஓட்டுவோம். ஒரு லேட் நைட் சர்வீஸ் ஓட்டலாமா இல்லை ஏர்லி மார்னிங் சர்வீஸ் ஓட்டலாமா அப்படின்னா ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஐ திங்க் இருக்குது. ஆல்ரெடி 4:45 நான் ஓட்டிட்டேன். ஸோ இனிவர் பிக்கின் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 50 மினிட்ஸ் ஆர்எல்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஜேர்னியை நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஓட்டுவோம். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அது லேட் நைட் இருக்குமா அப்படின்றது தெரியல. லெட்ஸ் சி. லேட் நைட்டு இதுங்க இது எல்லாமே வந்து 14 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஜேர்னி இருக்குது. இது 1 hour 25 மினிட்ஸ் ஆகிடுது. ஸோ இது ஒரு 14 மினிட்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இந்த ஜேர்னி ஓட்டுவோம். பிரின்சன்லேருந்து செட் மார்கெட்ரியா இல்லை அது போகலாமா இல்லை ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு இருக்கிற மாதிரியான ஒரு ஜேர்னி போகலாமா? ஐ திங்க் 14 மினிட்ஸே இங்கே ஒரு 17 மினிட்ஸ் இருக்குது. 9 o'clock போகிற ட்ரெயின். ஓகே, நம்ம இது சூஸ் பண்ணுவோம். இது லேட் நைட், அது ஆஃப்கோர்ஸ் 9:42 அப்படின்ட்டு லேட் நைட். பட் நாட் த லாஸ்ட் ட்ரெயின் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஐ திங்க் டிப்போர்ட்லேருந்து மூவ் ஆகிறதா இருக்குது. ஸோ நம்ம வந்து அது வேணால் நம்ம கொஞ்சம் வந்து பயணிகளை ஏற்றிட்டு போகிற மாதிரி ஸோ இதை சூஸ் பண்ணுவோம். அண்ட் டைனமிக் வெதரே வச்சுப்போம். அண்ட் கிளியர் அப்படின்னு வச்சுருவோம். கிளியர், ஃபாகி, லைட் க்ளவுட்ஸ், லைட்னிங் ஸ்டாம் வேணாம் கேஸ், நம்ம கிளியர் அப்படின்னு வச்சுட்டு வாங்க இப்போ ட்ரெயின்குள்ளே போகலாம். யூஸ்வலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன். நான் டேரெக்டாக நம்ம ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினுக்கு வெளிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்றதுனால தான். ஓகே கைஸ், நம்ம வந்து வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரெயினை விட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லா மக்கள்லாம் ஏறி நிற்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஒரே நிமிஷம் கைஸ். நான் கதவை திறந்தோம், எல்லாம் இறங்குறாங்க. ஸோ நான் வந்து அந்த யூஸ்வலி என்னுடைய முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த ட்ரெயின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னா நான் வந்து வேறு ஒரு ட்ரெயினுடைய கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ஆடு, மலை, நரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெரிட்டேஜ் ட்ரெயின், இங்கே ஒரு கேபிள் கார்லாம் போட்டிருக்காங்க. அண்டு வந்து ஆக்சுவலி எல்லா டோரும் ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே, இங்கே இந்த போர்டும் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். ஆக்சுவலி நம்ம உள்ளே போவோம். நம்ம இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. கேபினே இருட்டாக இருக்குது. ஃபஸ்ட் நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட் ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிரேக் ஹோல்டில் போட்டு அதை வந்து ட்ரைவ் மோடில் வச்சிடறேன். மெயின் சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஐ திங்க் பேண்டோகிராஃப் ஆல்ரெடி அப்பில் தான் இருக்கும், அதை ரைஸ் பண்ணியாச்சு. அண்டு வந்து ரிவர்ஸரை வந்து ஃபார்வேர்ட்லேயும் போட்டாச்சு. ஸோ 44 வரைக்கும் நம்ம இங்கே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்பி இப்போ பிரின்சன் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் போகிறோம். அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரைட் தான். டோட்டலாக ஒரு 5 ஸ்டாப் தான் இருக்குது. ஸோ ஒரு குயிக்காக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதான் ஆக்சுவலி லைட் வந்து ரியர் லைட்டில் இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் மாற்றிடுவோம். ஆக்சுவலி அதோடைய செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்கும். இங்கே இது வந்து ஹெட்லைட்டு. ஓகே, லெட்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் ஆல்சோ அதை வந்து ஐ பீமில் வச்சுருவோம். ஓகே கைஸ், நம்ம போகலாம் இப்போது. ஐ திங்க் எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிளம்பலாம் கைஸ். ஆரனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். 30% ஸ்பீடில் வச்சு ட்ரெயினை மூவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிட்டோம்.
ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சின்ன ட்ரெயின் தான், 4 பெட்டி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரெயினை வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நியூ கலர் தீம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம ட்ரெயின் போனோடனே கேட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த ட்ரெயின் போகுது, இதை தொட்டி எதுவுமே தெரில. நம்ம ட்ராக் மாறுறோம். ட்ராக் மாறுறதும் பெருசாக தெரியலை, அந்த அளவுக்கு ஒரே இருட்டாக இருக்குது. அண்ட் ரிலேட்டிவ்லி நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து இதுக்கு நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதே ஸ்லோ ஸ்பீட்லேயே போகலாம். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஸ்பீட் எடுத்து அங்கே போய் பிரேக் போடுறதுக்கு எதுக்கு? ஸோ நமக்கு ரெட் சிக்னலும் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான சிக்னல் சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலி இந்த சிக்னல் சிஸ்டம் வந்து எனக்கு கிடையாது, இந்த சைடு இருக்கிறதா எனக்கு. ஆனால் எனக்கு 2 எல்லோ இருக்குது, விச் மீன்ஸ் என்னுடைய நெக்ஸ்ட்டு சிக்னல் வந்து ரெட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த 2 எல்லோ டினோட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் போட்டாங்க. பட் நம்ம ஸ்டேஷனில் நின்று மக்களை இறக்கி இருக்கிற எல்லாரையும் பிக் பண்ணிட்டு போவோம். ஆக்சுவலி ரொம்ப சத்தமாக இருக்குது. ஆக்சுவலி தான் விண்டோ ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, பயங்கர சத்தமாக இருக்குது. இல்லை நான் தான் அதை ஓப்பன் பண்ணி விட்டேனா? இல்லை கேஸ், ஆனால் ரொம்ப ரொம்ப சத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. ஸோ நம்ம வந்து அந்த லூஸ்டானியோ அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அங்கே தான் போதும். இது ஜெர்மனில் இருக்கிற ட்ரெயின்னால் கரெக்டாக நம்மளால் அந்த ஸ்பெல்லிங்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது, ப்ரொனவுன்சியேஷன் பிரச்சனை. ஸோ டோரையும் ஓப்பன் பண்ணுறோம். இது ஐ திங்க் இதை ஆஃப் பண்ணிடலாம், தேவையில்லாமல் இது வந்து எதுக்கு இது ஆனில் இருந்துக்கிட்டு. ஆக்சுவலி இங்கே வந்து அந்த இப்போ எல்லா டோர்லேயும் வந்து ஒரு சிசிடிவி மாதிரி இருக்குது. அந்த சிசிடிவி வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கு தான் அந்த டோரு. ஓகே கேஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ ஒரு 3% பவரில் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ நம்மளுடைய ட்ரெயினும் இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன தான் நமக்கு வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் சிக்னல் வந்து கொஞ்சம் ரெட்டில் இருக்குது. அதனால் நம்ம வந்து சேஃபான ஸ்பீட்லேயே போவோம். சிக்னல் யூஸ்வலி வந்து நமக்கு முன்னாடியும் பார்க்குறீங்க எல்லோ எரியுது. ஸோ நம்ம ஸ்பீடை வந்து நம்ம 50லேயே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட்டு சிக்னல் நம்ம போகிறதுக்குள்ளே நமக்கு க்ரீன் கிடைக்கல, இதே எல்லோலேயே இருக்குது, ஐ மீன் ரெட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து போய் நிற்க முடியும். அதனால் நம்ம 50லேயே மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் இந்த சிக்னலும் எனக்கு அதுதான் டினோட் பண்ணுது, காஷன் ஹெட் அப்படின்னு டினோட் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்பீடை வந்து நம்ம கம்மி பண்ணி மிதமான ஸ்பீடில் போனோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 க்ரீன் காட்டுச்சு. ஸோ இப்போ நான் என்னுடைய ஸ்பீடை ஏற்றலாம். நான் நெக்ஸ்ட்டு சிக்னல் வந்து எனக்கு க்ரீன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் ஸோ அந்த பக்கம் பாருங்க கைஸ், நிலா தெரியுது அண்ட் வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தெரியுது இந்த ஏரியாவில். ஸோ நம்ம ஸ்டேஷன் கிட்ட நெருங்கி வந்ததுனால நம்ம பிரேக் போட ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ இருக்குது. விச் மீன்ஸ் எனக்கு அடுத்த 2 சிக்னல் வந்து க்ரீனு, அதுக்கப்புறம் என்னுடைய சிக்னல் வந்து எல்லோவாக மாறுது. ஸோ அதுதான் அந்த கீழே இருக்கிற 3 டினோட் பண்ணுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஒரு ஷார்ட்டஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அண்ட் ஷார்ட்டஸ்டான ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். ஏன்னா நைட்டில் இந்த ட்ரெயின் சிம்போலில்
எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்டில் போய் நம்ம நிற்கணும். ஐ திங்க் இதில் சைடில் ஒரு போர்ட் மாதிரி டினோட் பண்ண இருக்கும் நம்ம கரெக்டாக எங்கே நிற்கணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் இந்த ஸ்டேஷனில் லாஸ்ட் ஐ திங்க் இங்கே தான் டோரே வரும்னு நினைக்கிறேன். இங்கே பிரேக்கை போடுறேன். கிட்டத்தட்ட ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட வரைக்கும் போய் நிற்கணும் கைஸ். லெஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் இறங்கி நம்ம போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். திடீர்னு ஸ்பான் ஆகிறாங்க. ஸோ அது ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன், ஐ மீன் ஐலாண்ட் ஸ்டேஷன். ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து இறங்குறதுலாம் இங்கே இல்லை பார்த்தீங்களா. ஸோ என்கிட்ட லைட் இருக்குங்க, இறங்குறது இருக்குது. ஸோ நம்ம டார்ச் அடித்து பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இறங்கிட்டாங்க. நம்ம ட்ரெயின்குள்ளே போய் ட்ரெயினுடைய டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஐ திங்க் ஸ்டேஷனுடைய டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புவோம். ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக வேகம் எடுத்து 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் ஆகும். இந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்க எப்படி இருக்குது. நைட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கை, வானத்தில் வந்து அந்த நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. ஸோ நம்ம ஸ்பீடையும் குயிக்காக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். நடுவில் ஒரு 80 வருது. ஐ திங்க் அந்த டைமில் வந்து ஒரு ட்ராக் சேஞ்சர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போகிறோம் கைஸ். ஐ திங்க் நெக்ஸ்ட் அந்த ப்ளூ லைட் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டேஷன் தான். ஆனால் அந்த ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயின் வந்து நிற்காது. அந்த ஸ்டேஷனை தாண்டி நம்ம போகிறோம். ஸோ ஆரன் நம்ம வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பீடாக எடுத்துட்டேன். ஒரு டர்னிங்கில் வர நம்ம இப்போ திரும்புகிறோம். ட்ரெயின் பிரேக் டக்குன்னு போடுவோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சைடிங் ஸ்டேஷன். ஸோ அந்த சைடிங் ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எடுத்ததுனால ரொம்ப குயிக்காக வந்து டேர்ன் அடிச்சிட்டேன். ஸோ ஒரு சைடிங் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம நுழையிறோம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில். இப்போ நம்ம ஸ்பீட் எடுக்கலாம். நம்ம ஒரு இதுக்கு என்ன பண்ணலாம் கைஸ், நம்ம இங்கேருந்து அந்த ஸ்டேஷன் போவோம். அந்த ஸ்டேஷன் போய் அடுத்த ஒரு 5 நிமிட்ஸில் ஃபார் எல்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ட்ரெயினை நம்ம அங்கேருந்து எடுத்து வேறு டெஸ்டினேஷன் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிடலாம். ஆக்சுவலி அங்கே போகிறதா இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதே சமயத்தில் அங்கே ஷெட்டில் அந்த மாதிரி இடங்களில் இந்த ட்ரெயினை போய் நம்ம நிறுத்துறதா இருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே அது இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனும் வருது. நம்ம அப்படியே விட்டாலே ஆல்ரெடி ட்ரெயின் நின்றோம். அண்ட் எல்ஸ் நம்ம வந்து ஸ்டேஷனை நெருங்கிட்டோம். ஸோ நம்ம ஸ்பீடையும் நம்ம குறைச்சிருவோம். அங்கே இருக்கு ஸ்டேஷன். ஐ திங்க் இதில் வந்து சிங்கிள் லேன் தான் இருக்கும். அதாவது டபுள் லேன் இருக்கான்னு தெரில. ஐ மீன் சிங்கிள் ட்ராக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. இல்லை கேஸ் டபுள் ட்ராக்கும் இருக்குது. ஃபுல் பிரேக் அடிச்சிட்டேன். ட்ரெயின் நான் நினச்ச இடத்துல நிற்காது போல இருக்குது.
ரைட், இங்கே கரெக்டாக நம்ம நிறுத்திடலாம். வெளில போய் இறங்கி பார்த்துட்டு வருவோம். ஐ திங்க் இந்த லைட் எரியுதா என்ன? இது ஒரு ஆக்சுவலி இங்கே தண்டவாளம் மாதிரி இருக்குது, ஆனால் தண்டவாளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தண்டவாளம் தான் கைஸ், இங்கே ஒரு தண்டவாளம் இருக்குது. ஐ திங்க் இந்த வழியாக ட்ரெயினும் வருமோ. ஆக்சுவலி வந்து இங்கே நின்னா கூட எங்கே நிற்கும்? இது ஸ்டேஷன் வரைக்கும் ஏறுதே கைஸ். ஒருவேளை இந்த பக்கம் ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரில. இருங்க நான் போய் பார்க்குறேன். ஆமாம் கைஸ், இது ஒரு தண்டவாளம் தான் கைஸ். தண்டவாளம் தாங்க அப்படி இருக்குது. ஸோ நம்ம டோரை லாக் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் குயிக்காக நான் வர பிரேக் அடிச்சிட்டேன். டோர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லேருந்து நம்ம கிளம்புவோம், நம்ம ட்ரெயினை கிளப்புவோம். ஐ திங்க் மேலே போய் இப்படி வச்சுப்போம் கைஸ். இந்த ஆங்கிள்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, ஹார்ன் அடிச்சு நான் ட்ரெயினை கிளப்புறேன். பவரும் போட்டேன். ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்டாப் தான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டாப்பு. ஆனால் அதுக்கு போக இன்னும் 3.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினை நல்லாவே ஸ்பீட் எடுத்து போகலாம். ஆக்சுவலி இது ட்ராக் தான் போல் இருக்குது, ஆனால் இதோட நின்றுடுது இந்த ட்ராக்கு. ஸோ முன்ன ஒரு காலத்தில் அது ட்ராக்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பீட் எடுப்போம். ஏன்னா இஎம்யூ ட்ரெயின்ஸோ ஒரு லோக்கல் ட்ரெயினை ஓட்டும் போதே நம்ம வந்து குயிக்காக ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி பிரேக்கிங் நல்லா வேகமாக வந்து ஸ்டேஷனுக்குள்ளே பிரேக் அடித்து அப்படி ட்ரெயினை நிறுத்துறது தான் வந்து இஎம்யூ ட்ரெயின்ஸை டிசைனே பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் குயிக்காக இடத்துலேருந்து கிளம்பி குயிக்காக நம்ம ட்ரெயின் நிறுத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரெயினுடைய ஃபுல் ட்ராட்டில் வந்து போட்டுருவோம். ஐ திங்க் இது வந்து 110 ரீச் பண்ணுறதுக்குள்ளே 130 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் நமக்கு வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு போட்டிருக்கு, விச் இஸ் 130 கிலோமீட்டர்ஸ். அண்ட் நமக்கு வந்துருச்சு. அண்ட் நமக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 80 ஆர் எல்ஸ் ஒரு 60 ஒரு க்ரீன் சிக்னலுக்கு அப்புறமா ஒரு 60 இருக்குது. ஐ திங்க் அதுதான் ஐ திங்க் ஒரு 60 இருக்கிறதுனால மேபி அது கொஞ்சம் குயிக்காக கூட வருங்க. பிரேக் போட்டுறேன். எனக்கு என்ன தான் க்ரீன் இருந்தாலும் க்ரீனுக்கு அடுத்து சில வர சிக்னல்ஸ் வந்து எனக்கு ரெட் இருக்குது. ஸோ நான் இப்போலேருந்தே என்னுடைய ட்ரெயின் ஸ்பீடை நான் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடறேன். 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டும் எனக்கு இருக்குது. மேபி அதுதான் லாஸ்ட் ஸ்டேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டேஷனை கணக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கூட ஸ்பீடை ஸ்லோ பண்ணுறேன். And you can clearly see there is double yellow, which means என்னுடைய அடுத்த ஸ்டாப் வந்து ரெட்டு. அண்ட் அதுதான் வந்து கடைசி ஸ்டாப்பு. ஸோ நம்ம ட்ரெயினுடைய ஸ்பீடை இன்னும் கூட குறைச்சிருவோம். ஸோ நம்ம ட்ராக்கை மாறுறோம் கேஸ். ஸோ ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஜங்ஷன் மாதிரியான ஒரு ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். நிறையா ட்ராக்ஸ்லாம் வேறு பிரியுது. நமக்கு ரெட் சிக்னல் இருக்குது. அண்ட் இது நம்மளுடைய கடைசி ஸ்டாப்னால நம்ம ட்ரெயினை இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ரொம்ப கம்மியான ஸ்பீடில் ட்ரெயின்குள்ளே போவோம். ஐ மீன் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். அண்ட் ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் வேறு அந்த சைடில் நின்றுருக்கு. ஏன்னா அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினுடைய நார்மல் கலர். நம்ம அதோடைய லெவரியை மாற்றிருக்கோம், அதனால் நமக்கு இந்த கலரில் இருக்குது.
ஸோ இன்னும் 20 மீட்டர்ஸ் ஐ திங்க் கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட்டில் போய் கூட ட்ரெயின் எடுத்துடலாம். ரைட் அபவுட் இயர். ஓகே கைஸ், நம்ம லெஃப்ட் டோர் அன்லாக் பண்ணுறோம் அண்ட் நம்மளுடைய ட்ரெயின் பிரேக்கையும் ஹோல்ட் பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்டேஷனாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்ம வந்து ஏதாவது சைடிங் இந்த ஸ்டேஷன் இந்த ட்ரெயினை வந்து யார்டுக்குள்ளேயோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நம்ம வந்து இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம். ஐ திங்க் மேப் கூட இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், இதுக்கப்புறம் இல்லை. சைடிங்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம இது கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்மளுடைய வீடியோவை நம்ம வந்து முடிச்சுப்போம். ஸோ குயிக்கான ஒரு வீடியோவாக தான் இருந்துச்சு. லெட்ஸ் see, வாங்க நம்ம போய் டோரை க்ளோஸ் பண்ணால் தான் அந்த கேம் நமக்கு முடியும். பார்ப்போம். ஓகே, அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுதான் கேஸ், இதுதான் கரெக்டாக தான். ஆக்சுவலி டைமுக்கு நம்ம எல்லா ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட நம்ம டைமுக்கு வந்திருக்கோம். கடைசி ஸ்டேஷன்லாம் சீக்கிரமாகவே வந்திருக்கோம். சரிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ரிட்டர்ன் டு ஃப்ரேம் ரோமு. ஆக்சுவலி இதில் நான் உட்காந்தேன்னா ஓகே, இந்த சர்வீஸை நான் ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை. மேபி என்னுடைய ஃப்ரண்ட்லேருந்து போனோங்க. இந்த சைடு வந்து எண்டு இல்லை, ஐ மீன் ட்ராக் இல்லை. ஸோ நான் அந்த சைடு போய் வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு இந்த ட்ரெயினை ட்ரைவ் பண்ண பர்மிஷனே இல்லை. ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரெயினை நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் நைட்டில் வந்து ஒரு ட்ரெயினை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து ஒரு நியூ லிவரியில் ஒரு ட்ரெயின். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரெயின் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ட்ரெயின் கேமிங்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் கமலேஷ் சித்து. பாய். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் ஆக்சுவலி எங்கேயோ போகுது. இன்ட்ரோ முடித்ததுக்கப்புறம் எங்கெங்க போகுது? இது ரூட்டே இல்லைங்க. இந்த சைடு ஆக்சுவலி ரூட்டே இல்லை. மேபி அதனால தான் நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுக்கல போல இருக்குது. ஆக்சுவலி ரூட் இல்லை இந்த சைடு. ஓகே கைஸ், நான் கிளம்புகிறேன். பாய். நான் கமலேஷ் சித்து. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.